ஆதாம் எல்லாவற்றையும் கொடுத்துட்டான். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு பசியா இருக்கும் பொழுது பிசாசு சொல்லுவான், இந்த கல்லை அப்பமாக மாற்றாங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவன் வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான். மேல போயிட்டு குதிக்க சொல்லுவாரு, பிசாசு குதிக்க சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுவாரு, ஆண்டவரை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன் என்று எழுதி இருக்கிறதே. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ராஜ்யங்கள் தருவேன், இது எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்று லூக்கா 4ஆம் அதிகாரம் இருக்குது. எடுத்து வாசித்த தெரிய நேரம் இல்லை, வாசிக்க தெரியல, வீட்டில் வாசிங்க. லூக்கா 4 எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குது. நான் படிச்சு பார்த்தோன்னே சாக்காயிடுச்சு. அடப்பாவீங்களா, வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வமே வந்திருக்காரு, இதுக்கு எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பிசாசு சொல்றான். யார் ஒப்புவிக்கப்பட்டதுன்னா ஆதாம் ஏவாள். அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை எல்லாவற்றுமே பிசாசு கையில போயிடுச்சு. வானத்தின் பறவைகளையும் கடல் மச்சங்களையும் நடமாட்ட மிருக ஜீவன்களையும் நீ ஆண்டு கொள்வாய் என்று சொல்லி ஆசீர்வதித்தாய். அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். எல்லா அதிகாரமும் ஆதாம் ஏவாள் மூலியமாக பிசாசு கையில போயிடுச்சு. எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி கர்த்தர் நம்மளுக்கு வெற்றி சிறக பண்ணியிருக்கிறார். இவன் மனுஷன் அடிமையாயிட்டான், அதிகாரத்துல மனுஷன் அடிமையாயிட்டான். அடிமையின் கூட்டத்தில் நம்மை ஆசாரியர் கூட்டமாக கர்த்தர் மாட்டி இருக்கிறார்.